நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறைக்கும் மற்ற திராவிட கட்சியில் இருக்கிற மகளிர் பாசறைக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? மகளிர் பாசறை அதாவது அண்ணன் வந்து தெளிவாகவே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மகளிர் பாசறைன்னு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சியில் மகளிர் அணின்னு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் மகளிருக்கு முன்னுரிமை கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் கடந்த 2019 தேர்தலே பார்த்தீங்கன்னா 40 வேட்பாளர்கள், அதாவது பாராளுமன்ற வேட்பாளர்கள் 40க்கு 20 பெண் வேட்பாளர்களை அண்ணன் அறிமுகப்படுத்தினாங்க. 20 பேரை பெண்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு பெண்களால் சாதிக்க முடியும்னு நினச்சி 40 பேரில் 20 பேருக்கு களத்தில் இறக்குனாங்க. அதே போன்று தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் 117 ஆண் வேட்பாளர்கள்னால் 117 பெண் வேட்பாளர்களை களத்தில் இறக்குனாங்க. அது மற்ற கட்சியில் பேரளவில் தான் இருக்கும். நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், திமுகலாம் 19 தேர்தலில் 2 பெண் வேட்பாளர்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்க குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மிக முக்கியமாக நான் திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறது பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான உரிமையை, உனக்கான உரிமையை நீயே சட்டமன்றத்தில் போய் கேளு அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் வந்து 117 பெண் வேட்பாளர்களை களத்தில் இறக்குனாங்க. இதுதான் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவங்கிறதுல மிக ஒரு வேறுபாடுங்கிறத நான் அதில் குறிப்பிட்டு சொல்கிறேன். நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி வந்துடும், இப்படி பல 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 அதை திசை திருப்புற அளவுக்கு எங்களுக்கு சிறந்த ஊடகம் கிடையாது. இன்னொன்று நல்லா பார்க்கணும், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை காட்டுறதுக்கு இங்கே ஏதாவது ஊடகங்கள் இருக்குதா? மிகப்பெரிய ஊடகங்கள் இருக்கா? அண்ணன் பேசுகிறத இதே இந்த மாதிரி வலையொலிகள் மூலமாக, யூடியூப் சேனல்கள் மூலமாக பார்த்தவர்கள் தான். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, தேர்தல் சமயத்தில் 2019 கூட நான் பரப்புரைக்கு போகும்போது நான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே கிராமங்கள் அவ்வளவா அறியப்படாம தான் இருந்தாங்க. சீமான் அண்ணன் கட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். மாயாண்டி குடும்பத்தாரில் நடிச்சாரு அவரு தானா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஊடகங்கள் எங்களை காட்டாது. அண்ணன் பேசுறது எங்களுக்கு பொதுமக்களை போய் சென்றடையாமல் இருந்துச்சு. அதே இது 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் போய் கிராமங்களில் ஓட்டு சேகரிக்கும் போது உண்மையிலே ஒரு கிராமத்தில் ஒரு ஐயா வந்து நான் இப்போ கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது ஃபோன் எடுத்து எங்கிட்ட காமிச்சார். இந்த பாருங்க உங்கள் ஆள் பேசுகிறது தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டோம். இன்னும் சிறப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம். அதாவது 2016 1% வாக்கு, அதே இது 2019 நாங்கள் 17 லட்சம் வாக்கு, 2021 30 லட்சம் வாக்கு, 30 லட்சம் வாக்கு, அதாவது தனித்து. இதை வந்து இங்க தொடர்ச்சியா இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாம யாராலையுமே இதை சாதித்து காட்ட முடியவில்லை. அதை உறுதியா நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற போது நாம் தமிழர் கட்சி மட்டும் அதை சாதித்து கொண்டு இருக்கிறது. 30 லட்சம் ஆகுது. இன்னும் வருகிற 2024 இருக்கட்டும், 26 ஆகட்டும், எங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஏன்னா எங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களோட உண்மையும் நேர்மையும் தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிற கட்சிகள், அதாவது திமுகவா இருக்கட்டும், எல்லாம் பிற கட்சிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எங்களோட வளர்ச்சி அச்சத்தை ஏற்படுத்துகிறது. உறுதியாக அண்ணன் சீமான் வந்து 26 நாங்க ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு உறுதியா இருக்கு எங்களுக்கு. அரசியல்னு பாத்தீங்கன்னா இங்க நல்லா பாத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு முன்னகுட்டி வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஆடம்பரம், பயங்கரமான வெடி போடுறது, இத மாதிரி வெடி போடுறது, இல்ல பொருளாதாரம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவன் தான் அரசியல்ல ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு இதான் இங்க இருந்துச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாமானிய பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களா இருக்கட்டும், சாமானியனும் அதாவது அரசியல்ல ஈடுபடலாம். அரசியல் புரிதலே இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்ல போனா. ஏன்னா அரசியல்லாம் எதுக்குப்பா நமக்கு, அரசியல்லாம் அவன் பணக்காரன் தான் செய்ய முடியும், நல்ல பணம் வச்சிருக்கவன் தான் செய்ய முடியும் தான் இருந்தது இங்க நிலைமை. ஆனால் அரசியல் மிக தேவை. அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல அதுவும் ஒரு வாழ்வியல்னு எடுத்து சொன்னது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன்னா பிறப்பு முதல் பிறப்பு சான்றிதழ் வாங்கினாலும் நம்ம அரசாங்கத்தை தான் போய் அணுகிறோம். அப்படி இருக்கும்போது அரசு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை தீர்மானிப்பதே அரசு தான். அதனால அரசியல் தான் மிக முக்கியம்னு சொல்லி நான் சீமான் அண்ணன் தான் எடுத்து சொன்னாங்க. அதை தாண்டி இங்க வந்து அதிகப்படியாக குருதிக்கொடை பாசறை, ஏகப்பட்ட அதிக பாசறைகள் வச்சு சிறப்பா செயல்பட்டு வர்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். குருதிக்கொடை பாசறை, சுற்றுச்சூழல் பாசறைன்னு மகளிர் பாசறை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசறைகள் இருக்கு. ஒவ்வொரு பாசறையும் அந்தந்த பாசறைக்கான
சிறந்த முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த இந்த மாற்று கட்சிகளை நான் எப்படி பார்க்குறேன்னா, வளங்கள், அதாவது இயற்கை வளங்களை பற்றி பேசக்கூடியது ஒருத்தருமே கிடையாது இங்க. மண்ணாலுனா யாருக்கும் கவலை கிடையாது, மழையை இடிச்சாலும் யாருக்கும் கவலை கிடையாது. இந்த மண்ணும் மழையும் தான் நாளை அடுத்த தலைமுறைக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று. இந்த பூமி வந்து நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போறதுக்காக இல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து கடனா வாங்கினது. அதை நம்ம பேர பிள்ளைகளுக்கு பத்திரமா கொடுத்துட்டு போகணும். குடிக்க தண்ணி இல்லைன்னா ஒரு நாளைக்கு என் மூஞ்சி ஞாபகம் வரும்னு சொன்னாங்க. அது அண்ணன் சொல்லியிருப்பாங்க. அதை நேர்ல நடக்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் சொன்ன ஒன்னும் சில நேரத்தில் நமக்கு தோணல, இவர் ரொம்ப அதிகப்படியா அண்ணன் சொல்றாங்களா. ஆனா இன்னைக்கு உண்மையிலே நடந்துட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி 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 கேரளாவுக்கு அதானியோட துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. மலைகள் இருந்தா மட்டும்தான் இங்க மழைப்பொழிவே இருக்கும். மழைப்பொழிவு இருந்தாதான் நீர் இருந்தாதான் வயல் விளையும். வயல்ல இருந்து தான் சோறு இருந்தாதான் வயிறு இருந்தாதான் நமக்கு உயிர். இதுதான் மிக முக்கியம். இதையெல்லாம் பேசுவதற்கு இங்க யாரும் கிடையாது. நான் முதல் மேடையாக மார்க்கெட்ல இருக்கிற வேட்பாளர் 2016 வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் நடந்துச்சு. அன்னைக்கு சீமானே நான் பேசினது இன்னும் பசுமரத்தாணி போல என் மனசுல நிக்கி. ஏன் நான் 2 முறை என்கிட்ட கேட்பாங்க, எல்லாரும் 2 முறை தோத்துருக்கீங்க, திரும்பவும் நாம் தமிழர் கட்சியிலே நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இதை பற்றி ஏன்னா இத மாதிரி பூவுக்கும் சிட்டுக்குருவிக்கும் தேனீக்களுக்காகவும் பேசிய ஒரு அரசியல்வாதியை நீங்க சொல்ல முடியுமா? யாராவது இங்க இருக்காங்களா? இதையெல்லாம் பேசியது அண்ணன் சீமான் ஒருவர் தான். அவர் மட்டும்தான் அடுத்த பிள்ளைகளுக்கு, அதாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக, சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக பேசி கொண்டிருக்கிறாரு. இங்க ஊழலற்ற, லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத, மத போதையற்ற ஒரு தூய நல்லாட்சியை கொடுப்பேன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா மட்டும்தான். அதனாலதான் தொடர்ந்து நான் நாம் தமிழர் கட்சியிலே பயணிச்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் மக்களின் பிரச்சனைக்காக தொடர்ந்து அறிக்கைகளையும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் எங்களையும் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணன் இதை செய்யுங்கப்பா, சென்னையில கூட இதை நடத்துங்கப்பா அப்படின்னு அந்த மீனவ பெண்ணு அக்கா இறந்தாங்க இல்லையா, அப்ப கூட செய்தி கொடுத்துருந்தாங்க, சென்னையில கூட அதை நடத்துங்கப்பா அப்படின்னு. இதை மாதிரி எங்களை வழி நடத்தி செல்றது அண்ணன் சீமான் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் இவற்றெல்லாம் சிந்திக்காது. ஏன்னா அவங்களுக்குலாம் அதுல அக்கறையும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. மக்களின் நலன்ல அக்கறையும் கிடையாது, நோக்கமும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு பார்த்தா கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க, மதுக்கடைகளை மூடிடுவோம், குறிப்பா எங்க கட்சியில இருக்கிற கட்சிக்காரங்க வச்சிருக்கிற ஆலயவே நாங்க மூடிடுவோம் சொன்னாங்க கனிமொழி அக்கா. இப்ப அதை பற்றி கேள்வி கேட்டாலும் ஓடி ஒளிகிறார்களே தவிர மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு துளி கூட அவங்க குரல் கொடுக்கல. ஆனா இதே நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை மதுக்கடைக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்திட்டோம் நாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைக்காக தொடர்ந்து நாங்க களத்துல நின்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். தான் பாதுகாக்க வேண்டிய குடிகளை குடிக்க வச்சு அதுல இருந்து வர்ற வருமானத்தை நான் பயன்படுத்துறேன்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு கேவலமான அவலமான நிலை. இது 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 ஒரு பொறுப்பான அரசு சொல்ற பதிலா இது?